வானம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருச்சி மாவட்டத்த பார்க்க போறோம். திருச்சியில வந்து 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 1 மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருவெறும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், தனி. ஸோ இப்போ இந்த 9 தொகுதி திருச்சிய பொறுத்தவரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா, திருச்சினாலே எல்லாருக்கும் சொல்லக்கூடியது தான். திருச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா திருச்சினாலே திருப்பம்னு சொல்லுவாங்க. இங்க யார் யாருக்கெல்லாம் திருப்பம் ஏற்பட போகுதுன்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. முக்கிய திமுக ஆளுங்கட்சிய நீங்க எடுத்தீங்கன்னா, முக்கிய பெரிய சக்திகளா இருக்கக்கூடியது 3 பேர் இருந்தாங்க. அதுல 3 பேர்ல குறிப்பா 2 பேர் வந்து ஒரு தீவிரமா அமைச்சர்களாவே இருக்கக்கூடியவங்க திமுகல. அது கே.என். நேரு, அ அன்பில் மகேஷ். இவங்க 2 பேருமே வந்து ஒரு வலிமையான சக்தி. அதாவது திருச்சி சிவாவும் அங்க தான் இருக்கிறாரு. இப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னைக்கு அடுத்து நீங்க கோட்டைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து திருச்சிய தான் சொல்ல முடியும். அப்படிதான் வந்து எப்படி ஏற்கனவே மலைக்கோட்டை இருக்கு. அது திருச்சி தான் வந்து 2வது கோட்டைன்னா சென்னை கடந்து 2வது கோட்டைன்னா அது திருச்சி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து திமுக வலிமையா இருக்கு. சரி அப்போ அதிமுக வந்து வலிமை குன்றியிருக்கான்னு கேட்டா, அதிமுகவும் கிட்டத்தட்ட வந்து வலிமையா இருக்கக்கூடியது தான். ஆனா அந்த கடந்த காலத்துல வந்து பெரும்பாலும் வந்து அங்க வந்து எ திமுக வந்து அதிமுக தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் கணிசமான அளவுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல மேயரெல்லாம் கூட வந்து பல பேர் வந்து அ வந்து பொசிஷன் அதாவது மேயர் பொசிஷன்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் கடுமையான அங்க போட்டி இருந்தா கூட, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம் ஸ்டார் தொகுதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அன்பில் மகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வெற்றி வாகை இருக்கும். ஆனா, அந்த வெற்றி வாகைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வந்து வாகை மலரா இருக்கக்கூடிய வந்து கட்சியில சின்னமா வச்சிருக்கக்கூடிய, அம் அடையாளமா வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து இப்போ தாவேகா அங்க போட்டியிடும்போது பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு ஒரு மும்முனை போட்டி தான் அங்க இருக்கும். ஏன்னா, திருச்சி கிழக்குலயே வந்து விஜய் போட்டியிடுறதுனால, திருச்சி மாவட்டம் வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையும், திருச்சியும் கவனம் பெறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ஒரு அங்க வந்து அ வாக்குகள பிரிக்கிற இடத்துல வலிமையா இருக்கிறாரு. சென்னையிலயும் இருக்கிறாரு. சென்னைக்கு அடுத்ததுன்னா, திருச்சியிலயும் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். இப்ப சென்னையில வந்து அவர் வந்து போட்டியிடுறாருன்றதுனால வந்து சென்னையில வந்து இருக்கிற வந்து ஒரு 16 தொகுதியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 தொகுதி, 9 தொகுதி வந்து கடும் போட்டி நிலவுது நம்ம பார்க்குறோம். உண்மதான் அது. அத மறைக்கிறதுக்கு இல்ல. அதே சமயத்தில திருச்சியில தான் அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடும் போட்டிய வந்து சந்திக்கிற மாரி இருக்கு. இதுல வந்து அ பணபலம் பொருந்திய வேட்பாளர் வந்து அதிமுகல வந்து லால்குடி தொகுதியில வந்து லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மனைவி அவங்க நிக்கிறதுனால, இருக்கிறதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அ செல்வம் அதிகம் உள்ள ஒரு வேட்பாளரா வந்து பணபலம் அதிகம் உள்ள ஒரு வேட்பாளரா தான் அங்க பார்க்கப்படுறாங்க. அவங்களுடைய நாமினேஷன்லயும் அத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அங்க அதிகாரம் ஒரு பக்கம் வந்து திமுக பக்கம் இருந்தாலும் கூட வந்து, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கிட்ட வந்து பணபலம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கேட்டீங்கன்னா வந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பலத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மும்முனை போட்டி, கடுமையான போட்டி இங்க இருக்கு. பலருடைய வெற்றி வாய்ப்புகள், அதாவது 9 வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்காவால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி, மாறி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் நம்ம திருச்சியில நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு ஒவ்வொரு தனித்தனி சட்டமன்ற உறுப்பினரா வந்து நிற்கக்கூடிய நபர்கள் குறித்து, அவங்களுடைய பலம் குறித்தோ, பலவீனம் குறித்தோ பேசுறத விட, கட்சிகள் வந்து பலத்த தான் நம்ம பார்க்குறோம். அங்க வந்து திருச்சியில வந்து திமுக வந்து கோட்டையா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அதுக்கு சமமான வந்து ஒரு ஒரு வலிமையான கட்சியா வந்து கடந்த காலத்தில வந்து அ அதிமுகவும் இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு சில வேட்பாளர் வந்து ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர வச்சு நம்ம சொல்ல முடியும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல திருச்சியில வந்து திமுகவை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய வந்து ஒரு கட்சியா வந்து தாவேகா இருக்கிறதுனால, அது அதிமுகவுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.